ஹலோ, ஆயுர்வேதிக்கு செல்வமும். இது குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணின்னுக்குறோம் ஆயுர்வேதிக்கு. இது ரெடி பண்ணின்னுக்குறோம் ஆயுர்வேதிக்கு. இதனுடைய பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் அத்திப்பழம், இது ஹனி, இது எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். அது என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மி இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி இருக்குது. இது நல்லா பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். பாருங்கள், பாதாம் இப்படி இருக்குது, எல்லாம் ட்ரை ஃப்ரூட் ஐட்டம் எல்லாம் இருக்கிறது. பாருங்கள், காமிக்கிறோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. க்ளீனாக எல்லா ஐட்டமும் நீங்களே கூட ரெடி பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம அது ரெடி பண்ணி கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எது ஒன்றாலும் பாருங்கள், எல்லா ஐட்டமும் இருக்குது. காமிக்கிறோம் பாருங்கள். இது எந்த தொந்தரவும் இல்லாத, எல்லாம் எந்த தொந்தரவும் ஆகுது. பாருங்கள், அத்திப்பழம். இது அத்திப்பழம். இது சின்ன சின்னதாக கத்திலே கட் பண்ணி பொடி பண்ணி கட் பண்ணி க்ளீனாக பாட்டிலில் பாட்டில். இது பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட் பேரிச்சம்பழம். இது என்ன பண்ணணும், சிறுவாக கட் பண்ணிக்கணும், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் க்ளீனாக ஆச்சுங்களா. இது ஹனி. இந்த ஹனி அதெல்லாம் அந்த பாதாம் எல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி, ஏதோ மிக்ஸியில் அந்த இது மாதிரி அம்மியில் போட்டு நல்லா க்ளீனாக பண்ணி ரெடி பண்ணிக்கின்னு க்ளீனாக பாட்டில். இது ஓதிர தாமரை பவுட்ரு. இது என்னென்னா நரம்பு தளர்ச்சி, அந்த லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு பர்சன்டேஜ் கம்மி இருந்தால் கூட இது இன்க்ரீஸ் பண்ணி ஜாஸ்தி யூஸ் ஆகும். முட்டி வலி, கை வலி, அப்புறம் நரம்பு தளர்ச்சி எல்லாம் ஆகும். இது பாரு, இது இந்த ஐட்டமும் கிளியர் ஆகும். இதுவும் பவுட்ரு. அந்த பவுட்ரு போட்டால் க்ளீனாக 2 பவுட்ரு. இது பவுட்ரு சேம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஐட்டமுக்கு நம்ம ரெடி பண்ணால் கிளியராக பாட்டில், நல்ல பாட்டிலில் ரெடி பண்ணணும். அந்த பாட்டில் அந்த அளவுக்கு பாட்டில் நல்லா இருக்கு பாரு. இது ஓதிர தாமரை. ஓதிர தாமரை பார்த்தீங்களா, காமிச்சிட்டேன். இப்போ இது பாருங்கள், இது க்ளீனாக பவுட்ரு காமிக்கிறேன். இந்த பவுட்ரு கிடைக்கிது, ஆயுர்வேதிக் கடையில் கிடைக்கிது. இது பாதாம், பிஸ்தா, முந்திரி, எல்லாம் திராட்சை என்ன பண்ணும், நல்லா க்ளீனாக பவுட்ரு மாதிரி பண்ணிடுங்க. இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு இது பாரு, இது பேரிச்சம்பழம் ட்ரையை கட் பண்ணிக்கணும், க்ளீனாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்புறம் இது அத்திப்பழம். அத்திப்பழம் என்ன பண்ணணும், கத்தியில் நீட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஹனி அந்த நம்ம கட் பண்ணிக்கின்னு பவுட்ருலாம் பண்ணிக்கிறோமே, பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் பவுட்ரு பண்ணிக்கிறோமோ, அதில் பாட்டிலில், இந்த பாட்டிலில் போடணும். நல்லா போட்டு ஹனிலாம் மிக்ஸ் ஊற்றி அந்த பவுடரில் கொஞ்சம் ஒரு 2